யங் கேர்ள்ஸாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், அட் சம் பாயிண்ட் கண்டிப்பாக ஹேர் ஃபால் இருக்கும். நிறைய வேலைகளை செய்யணும், இந்த டைம்குள்ளே முடிக்கணும், அப்படி இப்படின்னு நிறைய மென்டல் ஸ்ட்ரெஸ். ஸோ இது மாதிரி ஸ்ட்ரெஸ்னால கூட ஹேர் ஃபால் இருக்குது. ஹேருக்கு வேணுங்கிறது ப்ரோட்டீன், கால்சியம், ஜிங்க், பி காம்ப்ளெக்ஸ், இது எல்லாமே ரொம்ப தேவையானது. ஓஹோபா ஆயில் அப்படின்னு சொல்கிறது, அதை வந்து ஜோஜோபா அப்படின்னு தான் நார்மலாக எல்லோரும் சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஒரு 10 to 15 ml இந்த ஆயிலில் நீங்கள் எடுத்துக்கலாம். ரோஸ்மெரி ஆயில், டீ ட்ரீ ஆயில், லாவெண்டர் ஆயில், வாரத்தில் ஒரு நாளாவது இந்த ஸ்பெஷல் ஆயிலால் தலைக்கு மசாஜ் பண்ணிக்கலாம். ஹேர் பேக்குக்கு வேணுங்கிறது கீரை, கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் தேங்காய், இதை வந்து நல்ல ஸ்கேல்பில் படுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு ஒரு 10 minutes வெயிட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட். ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். கலாட்டா பிங்க் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னா, எல்லாருக்கும் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை, அதுதான் ஹேர் ஃபால் அப்படின்றது. ஸோ நிறைய பேர் யங் கேர்ள்ஸாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், அட் சம் பாயிண்ட் கண்டிப்பாக ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ அது நமக்கு மட்டும் தானா அப்படின்ற ஒரு பயம் நிறைய பேருக்கு வந்துடும். சில பேருக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது அவங்க வேலையில் அவங்களுக்கு ஃபிசிக்கலாக ஸ்ட்ரெஸ் இருக்கும், ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்க வேண்டியிருக்கும். இன்னும் சில பேருக்கு மென்டலி ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருப்பாங்க, நிறைய வேலைகளை செய்யணும், இந்த டைம்குள்ளே முடிக்கணும், அப்படி இப்படின்னு நிறைய மென்டல் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்னால கூட ஹேர் ஃபால் இருக்குது. ஸோ அது ஒரு சைடில் இருக்குது. இன்னும் சில பேருக்கு சரியான உணவு இல்லை, ஆர் அவங்களுக்கு வந்து உடம்பு ஏதோ சரியில்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு காரணங்கள்னால அவங்களுக்கு செரிமானம் சரியில்லை. இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது கண்டிப்பாக அந்த நியூட்ரிஷனை பாடி எடுத்துக்காது. அதனால் நம்ம என்ன சாப்பிட்டாலும் அது பத்தாத மாதிரியே இருக்கும். அதனால் நம்ம வந்து நல்லதாக பார்த்து சாப்பிட வேண்டியிருக்கும். ஹேருக்கு வேணுங்கிறது ப்ரோட்டீன், கால்சியம், ஜிங்க், பி காம்ப்ளெக்ஸ், இது எல்லாமே ரொம்ப தேவையானது. ஸோ டெய்லி வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட், உங்களுடைய டயட்டை கலர் பண்ணுறது ரொம்ப நல்லது. கலர் யுவர் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ். அதாவது இன்றைக்கி ரெட் ஏதாவது சாப்பிட்டிங்கன்னா நாளைக்கு எல்லோ, அடுத்த நாள் வயலட், அடுத்த நாள் க்ரீன் அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் ஒரு கலர் உள்ள உணவுகளை நம்ம எடுத்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ ஹேருக்கு வந்து ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய டயட். ஸோ அந்த டயட்டை நல்லா பார்த்து ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். இப்போ முதல்ல நான் என்ன சொல்ல போகிறேன்னா, எக்ஸ்டர்னல் ஹேக் என்னன்னா ஆயிலிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த காலத்துலாம் நம்ம அம்மா, பாட்டி அவங்கெல்லாம் வந்து நிறைய எண்ணெய் வச்சு லாங்காக ஜடை பின்னி அழகாக வச்சுருப்பாங்க. அது மாதிரி லாங்காக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம வந்து எண்ணெயே யூஸ் பண்ணுறதில்ல. எண்ணெய் வேண்டான்னு விட்டுடுறோம், ஏன்னா பார்க்குறதுக்கு நல்லா இல்லை அப்படின்றதுனால. பட் வாரத்தில் ஒரு நாளோ 2 நாளோ இந்த மாதிரி ஒரு கோகனட் ஆயில் இல்லைன்னா பாதாம் ஆயில் எடுத்துக்கோங்க. எடுத்து லேசாக சூடு பண்ணிக்கோங்க. லைட்டாக ஹீட் பண்ணால் போதும், ரொம்ப சூடு பண்ண வேண்டாம். அதை எடுத்து தலையில் அப்ளை பண்ணிவிட்டு சர்க்குலர் மூவ்மெண்ட்ஸில் நல்லா மசாஜ் கொடுங்க. அண்ட் லவ் யோர் ஹேர். ஸோ நீ வந்து நல்லா வளருன்னு உங்கள் ஹேர் கிட்ட நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸை நீங்களே பார்ப்பீங்க. ஸோ சும்மா ஃபாஸ்ட்டாக கிடுக்கிடுன்னு இழுத்து சீவிட்டு போகிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து உங்களுக்குன்னு அந்த மீ டைம் வச்சுக்கோங்க. அதில் உங்களுடைய ஹேருக்கு நீங்கள் இந்த மாதிரி ஆயில் மசாஜ் செஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வெளியில் போகலாம், இல்லைன்னா உங்களுக்கு அது பிடிக்கலைன்னா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வெளியில் போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணலாம். ரெண்டாவது ஹேக் என்ன அப்படின்னு பார்த்தா, அது ஒரு ஸ்பெஷல் ஆயில். நம்ம முதல்ல சொன்ன ஆயில் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது. அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக நான் எனக்கு கேர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்பெஷல் ஆயில்ஸை சூஸ் பண்ணலாம். அதில் ரொம்ப முக்கியமானது ஓஹோபா ஆயில் அப்படின்னு சொல்கிறது. அதை வந்து ஜோஜோபா அப்படின்னு தான் நார்மலாக எல்லோரும் சொல்லுவாங்க. ஜே சைலண்ட் அதில். ஸோ அந்த ஓஹோபா ஆயில் எடுத்திருக்கேன்னா ரொம்ப நல்லது. கொஞ்சம் காஸ்ட்லியானதான், ஆனால் ரொம்ப நல்லது. ஸோ அது வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 10 to 15 ml இந்த ஆயிலில் நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஒருத்தருடைய தலைக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த ஆயிலில் மிக்ஸ் பண்ண போகிறது ஒரு சொட்டு சம் ஸ்பெஷல் எசென்ஷியல் ஆயில்.
ஸோ அதில் ரொம்ப ஸ்பெஷலான எசென்ஷியல் ஆயில் வந்து ரோஸ்மெரி ஆயில். ரொம்ப நல்லது. அதில் வந்து 1-2 சொட்டுகள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரோஸ்மெரி வந்து ஒரு ஸ்டிமுலேட் பண்ணும் ஹேர் க்ரோத்தை. டீ ட்ரீ ஆயில் அது வந்து நமக்கு எந்த விதமான தொற்றுகளும் வராமல் இருக்கிறதுக்கு டீ ட்ரீ ஆயில் ஒரு ஆன்டிசெப்டிக் ஆன்டிபாக்டீரியல் ஆயில். அதனால் இதை வந்து 2ஆவதாக யூஸ் பண்ணுறேன். பொடுகு ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஈவன் பேன் நீரெல்லாம் இருந்தால் கூட அது கம்ப்ளீட்டாக லைஃப்லெஸ்ஸாக மாறும். ஆனால் ரெகுலராக செய்ய வேண்டியிருக்கும். கடைசியாக யூஸ் பண்ணுறது லாவெண்டர் ஆயில். இது வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு ஆயில். ஜஸ்ட் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஓஹோபா ஆயிலில் ரோஸ்மெரி, லாவெண்டர், டீ ட்ரீ இந்த 3 ஆயிலும் கலந்துருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஆயிலை யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்கேல்பில் வந்து அது இன்னும் கொஞ்சம் ரெஜுவினேட் பண்ணும், முடியை வளர செய்யும், ஹேர் ஃபாலை குறைக்கும். அதனால் இதுதான் 2ஆவது ஹேக். இந்த ஓஹோபா ஆயிலில் எசென்ஷியல் ஆயில்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை உங்கள் கை அதில் டிப் பண்ணி லைட் மசாஜ் கொடுங்க. கை விரல்களால் செய்யும்போது ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். உங்களால் செய்ய முடியலன்னா யார்கிட்டையாவது கொடுத்து உங்களுக்கு தலையில் இதை மசாஜ் பண்ண சொல்லுங்கள். வாரத்தில் 1 நாளாவது இந்த ஸ்பெஷல் ஆயிலால் தலைக்கு மசாஜ் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலை நீங்கள் கழுத்துக்கு, ஷோல்டர்ஸ்க்கு கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் இங்கெல்லாம் இருக்கும்பொழுது அந்த ஆயில் அப்படியே நீங்கள் கழுத்து பகுதி, ஷோல்டர்ஸ் பகுதி எல்லாமே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் அப்படியே மெல்ட் அவுட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி 2ஆவது ஹேக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். 3ஆவது ஹேக் என்னென்னா ஒரு ஹேர் பேக். ஹேர் பேக்குக்கு வேணுங்கிறது கீரை. ஸோ கீரை வந்து நான் பாலக்கீரை எடுத்துக்கிறேன். இது வந்து ரொம்ப தலைக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், கொஞ்சம் தேங்காய். ஸோ இது 3ம் நான் வந்து கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வேணால் இன்னும் கொஞ்சம் அரைக்கலாம், பட் இதுவே கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நல்ல ஸ்கேல்பில் படுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணும்போது லைட்டாக ஷாம்பூ போட்டு வாஷ் பண்ணலாம். ஏன்னா வெங்காயம் இந்த ஸ்மெல்லாம் இருக்கும். அதனால லைட்டாக ஒரு நல்ல ஷாம்பூ போட்டு வாஷ் பண்ணிடலாம். பசலைக்கீரை பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அது வந்து நல்ல ஒரு குழப்பாக இருக்கும். அதனால் பாலக் இல்லைன்னா பசலைக்கீரை 2இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதை எடுத்துக்கோங்க. கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தேங்காய். ஸோ இதெல்லாம் பேலன்ஸ் அவுட் ஆகும். சின்ன வெங்காயம் காரமாக இருந்தாலும் தேங்காய் வந்து அதை சப்டியூ பண்ணிடும். அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் பேலன்ஸ்டாக. ஸ்கால்பில் படுற மாதிரி போடலாம். முடிக்கு போடணும்னு அவசியம் இல்லை. போட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் கூட தேவையில்லை. வெயிட் பண்ணி வாஷ் பண்ணால் அன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரி ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிறத உடனே பார்க்க முடியும். ஸோ இந்த 3 ஹேக்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 வீக்குள்ளே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட். ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம்.